இன்னைக்கு ஒரு சூப்பர் டேஸ்டியான பன்னீர் புர்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? சப்பாத்திக்கெல்லாம் ஒரு அல்டிமேட்டான சைட் டிஷ் இவன். வாங்க இவன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பன்னீரை நல்லா துருவி வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் நான் சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு கரம் மசாலா ஐட்டம் பிடிக்கும் அப்படின்னா சும்மா கொஞ்சமாக கரம் மசாலா ஐட்டம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பொடியான இருக்கிற பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு ஃபைனாக சாப் பண்ண தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கேப்சிகம் சேர்த்திருக்கேன். கேப்சிகம் இந்த டிஷ்ஷோட டேஸ்ட்டை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் இந்த டிஷ்க்கு போடுற எல்லாத்தையுமே நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இதுவும் போட்டுட்டு நல்லா ஒரு பெரட்டி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஃபஸ்ட் இதை நல்லா குக் பண்ணிவிடுங்க. இது நல்லா குக் ஆனதும் கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள் அண்ட் இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம துருவி வச்சிருக்க பன்னீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலி கொத்தமல்லி போட்டு ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சூப்பர் டேஸ்டியான பன்னீர் புர்ஜி ரெடி. நீங்கள் முட்டை சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா அப்போ அடிக்கடி இந்த பன்னீர் புர்ஜி சாப்பிடுங்க. சூப்பர் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்.